வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்பி. தமிழர் திருநாள் அப்படின்னாவே நம்ம இயற்கைக்கெல்லாம் தெய்வமாக இருக்கிற சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்ம கொண்டாடுறது தான் இந்த பொங்கல் திருநாள். இந்த பொங்கலுக்கு நான் சூரியனுக்கு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போகணும்னு நான் பிளான் பண்ணேன். சென்னை கோயம்பேடுலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருவள்ளூர் மாவட்டம் ஞாயிறு கிராமம் புஷ்பரதேஸ்வரர் கோயிலுக்கு தான் நான் போயிருந்தேன். இந்த கோயில் போகிற வழியில் பசுமையான வயல்வெளிகளை பார்க்கலாம். இந்த ஞாயிறு புஷ்பரதேஸ்வர் கோயிலுக்கு வலதுபுறமாக ஸ்ரீ சீதா சமேத சொர்ண கல்யாணராமர் திருக்கோயில் இருக்குது. இந்த கோயிலில் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள், யோக நரசிம்மர், சொர்ண ஆஞ்சநேயரையும் நீங்கள் தரிசிச்சுட்டு வரலாம். சூரிய பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி கோதுமை சிகப்பு துணி இதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணி அங்கே விட்டுட்டு போயிடும். அது எல்லாத்துக்குமே உடம்பு நல்லா கல்யாணத்துக்கு, கண் பார்வைக்கு, வியாதிக்கு, படிப்புக்கு இதுக்கெல்லாம் விசேஷம் சூரிய பகவான். சுமார் 1500 வருஷத்துக்கு மேலே பழமையானது இந்த ஞாயிறு புஷ்பரதேஸ்வரர் கோயில். இந்த கோயிலில் முக்கியமான கடவுளாக இருக்கிற மூலவர் புஷ்பரதேஸ்வரர் அப்படிங்கிற பேர்லையும், உற்சவர் சோமஸ்கந்தர் அப்படிங்கிற பேர்லையும் அழைக்கிறாங்க. இந்த கோயில் தலைவிருட்சமாக நாகலிங்க மரம் இருக்குது. இந்த கோயில் அம்பாள், சொர்ணாம்பிகை, பாலசுகாம்பிகை என்ற பேரில் அழைக்கிறாங்க. சித்திரை மாதம் முதல் வாரத்தில் புஷ்பரதேஸ்வரர் மேலேயும் சொர்ணாம்பிகை மேலேயும் சூரிய ஒளிப்படும். இந்த நாட்களில் சூரியன் இவங்க 2 பேருக்குமே பூஜை செய்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் அந்த 7 நாட்கள் சிவனுக்கு உச்சிகால பூஜைகள் செய்ய மாட்டாங்க. இந்த கோயிலில் மூலவர் சன்னதிக்கு எதிர் திசையில் தான் சூரியன் இருப்பார். அதாவது சூரியன் சிவபெருமானை எப்பயுமே வழிபட்டு இருக்கிறது தான் இந்த கோயிலோட ஐதீகம். பொதுவாக எல்லா கோயிலையுமே கிரீடம் உள்ள விநாயகரை தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த கோயிலில் கிரீடம் இல்லாத விநாயகரை நம்ம பார்க்கலாம். தனது தந்தையான சிவபெருமானுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இவர் இந்த தோற்றத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது. இவரை பல்லவ விநாயகர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்கே நவகிரகங்களுக்கு தனியாக சந்நிதி கிடையாது. கிரகங்களுக்கெல்லாம் தலைமையாக இருக்கிற சூரியனுக்கு சிகப்பு துணியும் கோதுமையும் வச்சு வழிபடுறாங்க. இதனால் கிரகங்கள் சம்மந்தப்பட்ட தோஷங்கள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் குடும்ப பிரச்சனை தீர்றதாகவும், கண் மற்றும் பற்கள் சம்மந்தப்பட்ட நோய்கள் குணமாவதாகவும் நம்பப்படுது. இந்த கோயில் காலையில் 7:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் அண்ட் ஈவினிங் டைம் 4:30லேருந்து 7:30 வரைக்கும் கோயில் நட திறந்திருக்கும். இந்த கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சென்னையிலேருந்து இந்த புஷ்பரதேஸ்வரர் கோயிலுக்கு வர வழியில் ஒரு பழமையான கோயில் இருந்துச்சு.
நான் போயிருக்கும்போது கதவு சாத்தி தான் இருந்தது. பக்கத்தில் ஒருத்தவங்க கிட்ட கேட்டேன், போகலான்னு சொன்னாங்க. சரின்னு நானும் கதவை திறந்து உள்ளே போனேன். பார்க்கறதுக்கு ரொம்பவே பழமையான கோயிலாக இருக்கிறதால நான் கொஞ்சம் தயக்கத்தோடயே உள்ளே போனேன். இந்த கோயில் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஒரு பெருமாள் கோயில் மாதிரி இருந்தது. அதனால் கண்டிப்பாக உள்ள ஒரு பழங்காலத்து பெருமாள் சிலை இருக்கும் அப்படின்னு நினச்சி உள்ளே போனேன். ஆனால் அங்கே ஒரு சாமி படம் மட்டும்தான் இருந்தது. பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு கிருஷ்ணர் படம். கீழே எல்லாம் தேவர்கள் நிற்கிற மாதிரி ஒரு படம் இருந்துச்சு. பக்கத்தில் எல்லாம் பூஜை பொருட்கள்லாம் இருந்துச்சு. அதனால் இங்கே ரெகுலராக பூஜை நடக்குதுன்னு மட்டும் தெரியுது. இதுக்கு முன்னாடி பார்த்த ஞாயிறு புஷ்பரதேஸ்வரர் கோயிலை பற்றி நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அதுலேருந்து கொஞ்சம் தகவல் எனக்கு கிடைச்சிது. ஆனால் இந்த கோயிலை பற்றியோ இந்த கிருஷ்ணர் படத்தை பற்றியோ எனக்கு எந்த தகவலுமே என்னால் சேகரிக்க முடியல. உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோயிலோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.